அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, குல தெய்வ சாபம் யாருக்கெல்லாம் ஏற்படும், இதற்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். முதலிலே குல தெய்வத்தினுடைய சாபம் என்பது இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது தெய்வம் நமக்கு சாபத்தினை தருமா அப்படிங்கிறத யோசிக்கணும் இல்லையா? எந்த குல தெய்வமுமே நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்று சபிக்கவே சபிக்காது. இதனையும் புரிஞ்சுக்கணும். குலதெய்வ சாபம் என்பது கிடையவே கிடையாது. குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டுமானால் இல்லாமல் போகலாம். நாம் குலதெய்வ வழிபாடு செய்யவில்லை, குலதெய்வத்தை மறந்துவிட்டோம், அல்லது குலதெய்வம் எதுவென்றே தெரியாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் நாம் கஷ்டப்படலாமே தவிர குலதெய்வத்தினுடைய சாபத்தினால் நாம் கஷ்டப்படுகிறோம் என்று நாம் எண்ணவே கூடாது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய குலதெய்வமானது நமக்கு ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். இதனையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த குலதெய்வம் குறித்த நிறைய மூட நம்பிக்கைகள் உலா வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போனோன்னா அவர் உடனே உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிடுறார். அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஒரு கஷ்டமான ஒரு உண்மையாகவும் இருக்கிறது. அது நமக்கு ஏன்னா நிறைய பேருக்கு குலதெய்வங்கிறதே தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால், குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையை வச்சுக்கணும். நமக்கு குலதெய்வம் தெரிஞ்சு கூட நம்மளால் போக முடியலன்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பிரார்த்தனை வச்சுக்கணும்? உன்னை வந்து பார்க்கறதுக்கான பாக்கியத்தை நீ எனக்கு தருவாயாக, எல்லாம் உன் செயல், எல்லாமே இறைவன் செயல்தான், எல்லாம் அவன் செயல் என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவான்னா, சார் என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், குலதெய்வம் இங்கே இருக்குது, அவன் வந்தே 15 வருஷம் ஆச்சு, அவன் குலதெய்வத்தையே தரிசிக்கலையே அப்படின்னு சொன்னால், இங்கேயும் நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஆலயங்கள் பார்த்தோம்னா அந்த ஆலயங்களினுடைய வரலாறு, அதாவது ஒருத்தர் குலதெய்வம்னு ஒரு மாரியம்மனை வச்சுட்டு இருக்கா, இல்லை ஒரு பச்சையம்மனை வச்சுட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த ஆலயத்தினுடைய வரலாறே அதிகபட்சமாக 300 அல்லது 400 வருடங்களுக்குள்ளாகத்தான் இருக்கும். அப்போ அந்த 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு குலதெய்வம் இல்லையா, அல்லது நம்முடைய குலம்தான் இல்லையா? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இந்த குலதெய்வத்தினை எப்படி அமைத்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அதாவது குடியிருப்பு மாற்றம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஊரில் பிறந்திருப்போம், பணி நிமித்தமாக இன்னொரு ஊருக்கு சென்றிருப்போம். அவ்வாறு சென்றிருக்கின்ற பட்சத்திலே அந்த ஊரிலேயே நாம் குலதெய்வ வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள முடியும். இதில் சந்தேகமே இல்லை. இப்போ பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, நான் சென்னையில் இருக்கேன்னு சொன்னால் தாராளமாக உடனே நம்மளால் போய் பார்த்துட முடியும். அதே நேரத்திலே ஒரு மலேசியாக்கே இந்த குடும்பம் இடம்பெயர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு சிங்கப்பூருக்கே இடம்பெயர்ந்து விட்டது என்று சொன்னால், அவர்களால் இங்கே வர முடியாத சூழலிலே அவர்கள் அங்கேயே குலதெய்வத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம மலேசியாவில் இருக்கிற முருகன் கோயிலை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த முருகன் கோவிலை, அந்த 10 மலை முருகன் சொல்கிறோம் இல்லையா, அதனை பிரதிஷ்டை செய்தது யார், அதனை அங்கே வழிபாடு செய்பவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஊரிலே முருகனை குலதெய்வமாக கொண்டவர்கள் தான். இங்கேருந்து அங்கே மைக்ரேட் ஆயிருந்தா கூட அவர்கள் குலதெய்வ வழிபாட்டினை மறக்கக்கூடாது என்பதற்காக அங்கேயே அந்த தெய்வத்தினை பிரதிஷ்டை செய்து பிரார்த்தனை செய்து அந்த இடத்திலேயே பூஜித்து வருகிறார்கள். இதே மாதிரி நம்மளாலையும் செய்ய முடியும். அமெரிக்காவில் தான் ஒரு பையன் இருந்துன்னு இருக்கான்னு சொன்னால் என்ன பண்ணலாம்னு சொன்னால், இங்கே குலதெய்வத்தினுடைய கோவில் தெரியும்னு சொன்னால் அங்கே போய் அந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனையை பண்ணிட்டு அங்கேருந்து லேசாக கொஞ்சமாக ஒரு மண்ணை எடுத்துண்டு ப்ளஸ் அங்கேயே ஒரு சின்ன விக்கிரகத்தையும் கொடுத்து அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டு இவர் நேராக அதை அவருடைய இல்லத்திற்கு எடுத்து சென்று அங்கேயே வைத்து பூஜித்து வரலாம். அதனால் குலதெய்வ சாபம் என்பது கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. சார் எனக்கு குலதெய்வமே தெரியாது சார் அப்படின்னு சொன்னால், அழகாக நம்ம ஏற்கனவே இதுக்கு சொல்லியிருக்கோம் பரிகாரங்கிறது. என்ன பண்ணலாம் தெரியுமா? வீட்டில் ஒரு அந்த பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கின்ற கண்ணாடிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியை பூஜை அறையிலே வைக்க வேண்டியது. வைத்துவிட்டு அதனையே நீங்கள் உங்களுடைய குலதெய்வமாக வழிபட்டு வர வேண்டியது. அவ்வாறு வழிபடுகின்ற பட்சத்திலே வெகு விரைவிலேயே உங்களுக்கான குலதெய்வம் எது என்பது கண்டிப்பாக தெரிந்துவிடும். அப்படியோ எனக்கு தெரியல சார்னு சொன்னால், உங்களுடைய மனமானது எந்த ஆலயத்திற்குள் சென்றால் முழுமையான ஒரு மகிழ்ச்சியினை பெறுகிறதோ, மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டும் என்ற உணர்வினை எந்த ஆலயமானது தூண்டுகிறதோ, ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த திருமலைக்கு போனோம்னா மறுபடியும் வரணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இன்னும் ஒரு
சில பேரை பார்த்தோம்னா எனக்கு பழனிக்கு போனாதான் சார் எனக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்குதும்பா. இன்னும் ஒரு சில பேர் வந்து அழகர் கோயில் இருக்கும்பா. ஒரு சில பேர் திருச்செந்தூர் முருகனை தான் நான் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. இந்த மாதிரி யாருடைய அந்த உள்ளுணர்வு என்பது சொல்லிவிடும். அவர்கள் அவ்வாறே வழிபட்டு வரலாம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த முனீஸ்வர வழிபாடுங்கிறத வச்சிருப்பா. பின்னாடி வீட்டுக்கு பின்னாடியே ஒரு செங்கல்ல வச்சு அந்த செங்கல்லையே முனீஸ்வரன் ஆவாகனம் பண்ணி வழிபட்டு கொண்டு வந்தவர்களும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் வயல்வெளியிலே வைத்து வழிபடுவார்கள். எப்படியாக இருந்தாலும் அந்த வழிபாடு என்பதை மட்டும்தான் அந்த தெய்வமானது நம்மிடம் எதிர்பார்க்குமே தவிர இவனிடத்திலே பக்தி இருக்கிறதா, ஸ்ரத்தை இருக்கிறதா, இவனுக்கு நாம் பக்கபலமாக துணை இருக்க வேண்டும் என்ற எண்ணமானது எல்லா குலதெய்வத்திடமும் இருக்கும். அந்த குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருந்துவிட்டாலே போரும். நிச்சயமாக அந்த குலதெய்வத்தினுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக நம்மிடம் கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.